ஜோதிட ரகசியங்கள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த மாதத்துக்கு உண்டான சாய்பாபாவோட மெசேஜ் நமக்கு என்ன கொடுக்குறாருன்றதை பார்க்கலாம். யாரெல்லாம் இந்த மெசேஜ் பார்க்குறீங்களோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பாபாவை நினச்சி ஓம் சாய்ராம்னு டைப் பண்ணுங்கள். உங்களோட மனசில் நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 இந்த 3ல் ஏதாவது ஒரு நம்பரை மட்டும் நினச்சிக்கோங்க. அந்த நம்பரை நினச்சிட்டு பாபாவை நினச்சிட்டு உங்களுக்கு உண்டான ஒரு நல்ல கைடன்ஸை நல்ல மெசேஜை வேணும்னு நினச்சி வேண்டிக்கோங்க. நான் அந்த வேண்டி எடுக்கிற டைமில் நீங்கள் வேண்டினா கூட போதும். பாபாவோட அருளால் அந்த கரெக்டான என்ன வார்த்தைகள் உங்களுக்கு வந்து சேரணுமோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். இந்த மந்த்து எல்லாத்தோட மிராக்கிள்ஸ் ஷேர் பண்ண முடியல. கொஞ்சம் ட்ராவலிங்லாம் இருந்தனால கொஞ்சம் டைம் கிடைக்கல. அடுத்த மாதம் பெரிய செஷனாக லாங் செஷனாக இருக்க போகுது. ஸோ உங்களோட மிராக்கிள்ஸ் எல்லாம் பாபாவை நினச்சி பாபாவை பார்த்துட்டு என்னெல்லாம் நடந்ததோ கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அப்படி இங்கே டைப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியல, லாங்காக இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் இருக்குல்ல, அவங்களுக்கு கூட நீங்கள் வாய்ஸ் நோட் அனுப்பி இது எனக்கு நடந்த மிராக்கிள் மேம்கிட்ட ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிவிடுங்க. கண்டிப்பாக அனுப்புவாங்க. அதை நான் பார்த்துட்டு நோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மந்த் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போது நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 ஒரு நம்பர் நினச்சிக்கோங்க. நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நீங்கள் சில நேரம் இந்த மந்தில் நினைக்கிறீங்க எல்லாமே என்ன நம்மளை விட்டு போயிருச்சோ, நம்மக்கிட்ட இல்லையோ, இந்த பொருள்லாம் நான் வாங்கணும்னு நினச்சேனே, நான் வாங்காமல் விட்டுட்டேனே, இனிமேல் என்னால் வாங்க முடியாமல் போகுமோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வருது உங்களுக்கு. பட் நீங்கள் அந்த தாட்டெல்லாம் போட்டு யோசிக்கவே வேணாம். அதெல்லாம் யோசிச்சா நீங்கள் உங்களை நீங்களே ஒரு இருட்டுக்குள்ளே தள்ளுற மாதிரி இருக்குது. உங்களை இருட்டுக்குள்ளே தள்ள வேணாம். நீங்கள் இருக்கிற இடத்த பாபா வெளிச்சமாக தான் ஆக்கிட்டுருக்காரு. உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஆன்சர் கொடுக்க தான் போகிறார். அதனால உங்களுக்கு இன்னும் பல ஜேர்னிஸ் இருக்குது. இன்னும் பல வாழ்க்கையில் இன்னும் பெரிய பெரிய படிகள்லாம் எடுத்து வச்சு நடக்க போகிறீங்க. அங்கே நீங்கள் தேவையான விஷயங்கள் எல்லாம் ஈர்க்க தான் போகிறீங்க. பொருள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நீங்கள் பயப்படணும்னு அவசியமே இல்லை. உங்களுக்கு எல்லாமே கிடைக்க தான் போகுது. சில அப்ரூவல் கிடைக்கணும்னு நினச்சிருக்கீங்க. உங்களுக்கு முந்தான சில விஷயம் நடக்கணும். உங்களை நீங்கள் ஒரு இடத்துல ஒரு ஃபைல் பண்ணியிருக்கீங்க. உங்களோட ஃபைல் மட்டும் நோட்டீஸ் ஆகாமல் இருந்துட்டுருக்குன்னா அதெல்லாம் இந்த மந்த்து உங்களை பற்றின நோட்டீஸ் ஆகி உங்களுக்கு உண்டான ஃபேவரபிளான விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்பு ரொம்பவே நல்லா இருக்குது. உங்களுக்கு ஒரு டன்னலில் இருந்து டன்னல்குள்ளே போகிறப்ப இருட்டாக இருக்கும்ல, அங்கே இருட்டிலேருந்து வெளிச்சத்துக்கு அந்த டன்னல்லேருந்து வெளியே வரப்போ எவ்வளோ பிரைட்டான ஒரு வெளிச்சம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு வெளிச்சத்தை காட்டக்கூடிய டைம் இந்த மாதம் நடக்க போகுது. அப்போ ஏதோ நீங்கள் பிரச்சனைகள்லேருந்து விடுபட்டு வெளியே ஒரு பிரகாசமான டைமை பாபா உங்களுக்கு இந்த மந்த்து காட்ட போகிறாரு. உங்களுக்கு நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் இந்த பொருள் எனக்கு மட்டும்தான், இந்த பர்சன் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு நினச்சதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு தேவையான நேரத்தில் நீங்கள் அடைவீங்க. சில நேரம் உங்களுக்கு யார் நம்மளது யாருது நம்மளது யார் நமக்கு இல்லை அப்படின்றது அந்த புரிதல் இல்லாமலே ஒரு கன்ஃபியூஷன்லேயே நீங்கள் போயிட்டுருக்கீங்க. உங்களால் சில தெளிவான முடிவுகள் எடுக்க முடியாமல் போயிட்டுருக்கு. அதெல்லாம் இந்த மந்த் எண்டில் கண்டிப்பாக முடிவுகள் எடுத்துருவீங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக உட்காந்து சாய் சச்சரித்தா படிச்சிங்க அப்படின்னா உங்களோட கர்ம வினைகள்லாம் தீர்க்கறதுக்கு இது உங்களுக்கு சில விஷயங்களில் தெளிவை கொடுக்கறதுக்கு இந்த புக்கு உங்களுக்கு சிறப்பாக இந்த மாதம் நீங்கள் படிக்கிறப்ப உதவ போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களால் சிலருக்கு நன்மைகளை ஏற்படுறதும் இந்த புக்கு மூலயமா உங்களுக்கு நடக்க போகுது. இதில் இருக்கிறது வெறும் கதைகள் தான். ஆனால் அந்த கதைகளுக்குள்ளே நிறைய மிராக்கிள்ஸ் நடந்திருக்கும். அதை நீங்கள் படிக்கிறப்போ அதே மிராக்கிள்ஸை உங்களோட வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த மந்த்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும். ஒரு பெரிய பேக்கேஜ், ஒரு பெரிய சுமையாக சுமந்துட்டு இருக்க மூட்டையை இறக்கி நீங்கள் கீழே வச்சுட்டு நடக்கிற மாதிரி ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க இந்த ஹோல் மந்த்தே. இதுதான் நம்பர் 1 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ்.
நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்? நம்பர் 2 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் பார்ப்போம். நம்பர் 2 நினச்சவங்க, உங்களை சுற்றி சில கோவக்கார மக்கள்லாம் இருந்துகிட்டே தான் இருக்காங்க. அது வந்து உங்களோட பேரண்ட்ஸாக இருக்கலாம், உங்களோட கல்யாணம் பண்ணினவங்களாக இருக்கலாம், உங்களோட பார்ட்னராக இருக்கலாம், இல்லை உங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கலாம், இல்லை உங்களோட பாஸாக இருக்கலாம். அவங்க அடிக்கடி வந்து அந்த கோவத்தை காட்டுறாங்க. சில நேரத்தில் வந்து யோசிக்காமல் உங்ககிட்ட வந்து பேசிடுறாங்க, கோவத்தை காட்டுறாங்க. அந்த ஒரு சின்ன சின்ன கோவம் வந்து உங்களை ரொம்ப மனசு கஷ்டப்படுத்திடுது. உங்களுக்கு வந்து என்ன பேசணும் அந்த இடத்துல அப்படின்னு ஒரு ஸ்பீச்லெஸ்ஸான சில விஷயங்களை வந்து உங்களுக்கு அந்த நேரத்தில் ஏற்படுத்துது. பட் இதெல்லாம் ஏற்படுத்தினாலும் பாபாவோட பிளெஸ்ஸிங்ஸோட ஷவர் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குது. அதனால யாரெல்லாம் உங்ககிட்ட வந்து இப்படி கோவப்பட்டு பேசுகிறாங்களோ அது உங்கள் மேலே இருக்க கோவம் கிடையாது. அவங்களோட அறியாமையில் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உங்கள் மேலே அந்த கோவத்தை காட்டியிருக்காங்க. அந்த கோவத்தை காட்டினவங்க யாராக இருந்தாலும் உங்ககிட்ட மன்னிப்பும் கேட்டுருவாங்க, உங்ககிட்ட சாரியும் கேட்டு அந்த விஷயத்தை ஸ்மூத்தாக ஆக்கியும் கொடுத்துருவாங்க. அது என்ன காரணம்னா பாபாவோட பிளெஸ்ஸிங்ஸ் உங்ககிட்ட இருக்கப்ப அவங்க வேறு யாராவது திட்டினாங்கன்னா அங்கே போய் சாரியெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஆனால் உங்ககிட்ட பர்சனலாக திருப்பி நல்லா பேசிடுறதுக்கு உண்டான அமைப்பு இந்த வாரம் ரொம்ப நல்லா இருக்கு. அதனால இந்த மாதிரி நடக்க தான் போகுதுன்னு நினச்சி யாராவது வந்து கோவப்பட்டு உங்ககிட்ட பேசுகிறப்ப நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம். உங்களை ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்குள்ளே நீங்கள் ரொம்ப போயிட வேணாம். அந்த நிலைமை வந்து கம்ப்ளீட்டாக மாறதான் போகுது. ஏன்னா வந்து உங்களோட ஒவ்வொரு ஜேர்னி, உங்களோட பாபாவை நினச்சி நீங்கள் போகிற ஜேர்னி, உங்களோட ஒரு ரிச்சுவல்ஸ், நீங்கள் பாபாவை நினச்சி பண்ணுற பரிகாரமாக இருக்கலாம், பாபாவுக்கு ஒரு விளக்கேற்றுறதா இருக்கலாம், அதெல்லாம் வந்து பாபா கேட்டுட்டு தான் இருக்கார், பார்த்துட்டு தான் இருக்கார். அந்த பிளெஸ்ஸிங்ஸை உங்களுக்கு நல்லா கொடுத்துட்டு தான் இருக்கார். இவ்வளோ நீங்கள் வேண்டி ஒருத்தர்கிட்ட கேட்குறப்போ அவர் கொடுக்காம எப்படி இருப்பார்? அதுவும் பாபாவை வேண்டது ரொம்ப 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 இருக்கிறதுலையே ஈஸி, ரொம்ப பெரிய டாஸ்கெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் பாபா வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னா உங்களுக்கு அப்படியே லைஃப்பில் நம்மளை சுற்றி ஈஸியாக தெரியும். அதனால தான் வந்து நிறைய பேர் இவரை வேண்டி கேட்டுட்ருக்குறாங்க. அதனால் இந்த பிளெஸ்ஸிங்ஸ் நீங்கள் பண்ணின ரிச்சுவல்ஸ் நீங்கள் கேட்டதை அவர் உங்களுக்கு கொடுக்குறாரு, அவ்வளோதான். அந்த மாதிரி தான் இருக்குது. உங்களோட கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து சில இடத்துல சிம்பிளாக தான் பேசுவீங்க, சின்ன விஷயங்களை தான் சொல்லுவீங்க. ஆனால் நீங்கள் பேசுகிறது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்களோட வார்த்தைகள்னால நிறைய பிரச்சனைகளையே சால்வ் பண்ணுவீங்க. உங்களோட ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருந்தாலும் சரி, எல்லார்ட்டையும் உங்களோட பேச்சுனால உங்களுக்கு தேவையான விஷயங்களையும் சாதிச்சுக்குவீங்க. ஒரு பாயிண்ட் நீங்கள் சொல்கிற விஷயம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அதனால நீங்கள் சொல்கிறது எல்லாமே அவங்க கேட்பாங்க, நீங்களும் கரெக்டாக சொல்லுவீங்க. உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தான் வந்து உங்களோட லைஃப்பில் பெட்டராக எடுத்துகிட்டு போகக்கூடியது இந்த ஹோல் மந்த்துக்கே. அடுத்தது உங்களோட லைஃப் சைக்கிளில் நிறைய பேர் புதுசாக இந்த மந்த்து பார்ப்பீங்க. புதுசாக சில பர்சன்ஸோட அட்ராக்ஷன்ஸ் இருக்கும், புது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், எங்கேயாவது சும்மா ஒரு டூர் மாதிரி போயிருந்துக்கலாம், எங்கேயாவது வெளியே போயிருப்பீங்க, அங்கே ஒரு அன்னோன் பர்சன் உங்கள் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிறது, அவங்களால சின்ன சின்ன பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு ஏற்படுது, மனசு காம் ஆகிறது, அவங்கக்கிட்ட சில விஷயங்களை ஷேர் பண்ணுறது உங்களுக்கு இன்னும் ஒரு மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அமைவாங்க. சிலர் வந்து எனக்கு நல்ல ஃப்ரெண்டே இல்லை, எனக்கு வந்து ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டே யாரும் இல்லை, எல்லாரும் வந்து பேசுகிறாங்க ஆனால் வந்து எனக்கு உண்மையாக இல்லைன்னு நினச்சவங்களுக்கு இந்த மந்த்து உண்மையான ஃப்ரெண்டு யாருன்னு காட்டக்கூடிய டைம் பீரியடாக இருக்குது. அதெல்லாம் பாபா உங்களுக்கு தெரியப்படுத்திடுவார். இதுதான் நம்பர் 2 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நீங்கள் என்னெல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ அதெல்லாம் நடக்கக்கூடிய டைம். இப்போ ப்ரெக்னென்சிக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஃபேமிலியில் ஒரு குட் நியூஸ் வரக்கூடிய டைம், எல்லோரும் சந்தோஷப்படக்கூடிய டைம். உங்களோட வீட்டு குழந்தைங்க உங்களுக்கு ரொம்ப ஒரு லக்கி சாமாக இருப்பாங்க. அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் உங்களோட வீட்டில் நல்ல நல்ல விஷயங்கள் ஏற்பட்டிருக்கும். இப்போ குழந்தை பிறந்திருந்தனாலும் அந்த குழந்தைனால உங்களோட வீட்டில் ரொம்ப சூப்பரான டைம்,
உங்களோட வீட்டில் வந்து என்ன சொல்கிற ஒரு ஹாப்பினஸும் சரி, ஒரு வெல்த்தும் சரி, ஹெல்த்தும் சரி, எல்லாமே ஒரு பெட்டரான டைமுக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய டைம் பீரியடாக இருக்குது. உங்களோட குடும்பத்தில் இருக்க பெரியவங்க உங்களோட குடும்பத்தில் வந்து நல்ல ஒரு கைடன்ஸை கொடுக்குறாங்க. உங்களோட முன்னோர்களோட சொத்து உங்களுக்கு வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. அப்பாவோட ப்ராப்பர்ட்டி இல்லை தாத்தாவோட ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் வரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து சிலர் ஒரு கசப்பான அனுபவங்களை உங்களோட வாழ்க்கையில் கொடுத்து போயிருந்துருக்கலாம். அந்த கசப்பான அனுபவங்கள் வந்து எதுக்காக வந்திருக்கு உங்களுக்குன்னா, அது நீங்கள் ஒரு பிரச்சனையாக பார்க்காம இந்த கசப்பான அனுபவங்கள் வந்தனால தான் எது ரொம்ப ஸ்வீட்டான மெமரிஸ் அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியுது. ஏன்னா வந்து ஒரு நல்ல ஸ்வீட்டான மெமரிஸ் உங்களுக்கு வந்து கடவுள் கொடுத்துட்டே தான் இருக்காரு. ஆனால் அதை வந்து நீங்கள் மதிக்கலை, சம்வேர் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, கண்டுக்காமல் விட்டுட்டீங்க. அப்போ அந்த கசப்பான அனுபவங்கள் வந்து போனனால நல்ல விஷயங்கள் எதுன்னு உங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரிய வச்சிருக்காரு. அதனால இந்த டைம் பீரியடில் உங்களோட உறவு முறைகளாக இருக்கலாம், இல்லை புது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை உங்களோட வெரி ஓல்டு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அதில் யார் நல்லவங்க, யார் நம்ம கூட இருக்கல, யார் கூட வேண்டாம் அப்படின்ட்டு வந்து உங்களை புரிஞ்சிக்கக்கூடிய ஸ்வீட் மெமரிஸ் நமக்கு யார் வாழ்க்கையில் கொடுப்பாங்க, யார் தேவைக்காக இருந்தாங்க அப்படின்றதெல்லாம் காட்டக்கூடிய டைம் பீரியட் இந்த மந்த் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி உங்களை வந்து சுற்றி சுற்றி நிறைய பேர் வருவாங்க இந்த மந்த்து. ஏன்னா உங்களோட பேச்சு அவங்களுக்கு ரொம்ப ஈர்ப்பை கொடுக்கறதா இருக்கும், உங்களோட வார்த்தைகள் அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் கொடுக்கறதா இருக்கும். அதனால ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து உங்கள் கூட அட்டாச்சாகவே இருப்பாங்க, உங்ககிட்ட பேசலான்னு நினைப்பாங்க, உங்ககிட்ட பழகலான்னு நினைப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் போகிற இடத்துல இப்போ நீங்கள் ஒரு வாக்கிங் போகிறீங்க அப்படின்னா கூட அந்த இடத்துல சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிடிச்சிக்குவீங்க. நீங்கள் எங்கேயாவது ஆஃபீஸில் போகிறீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் உங்களோட பேச்சும் உங்களோட அமைதியான தன்மையும் அவங்கள வந்து ஈர்க்கும். அதனால உங்களுக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மந்த்து உங்களோட வேண்டுதல், நீங்கள் வந்து பாபாவை வேண்டி அந்த ஒரு நீங்கள் தான் வந்து ஒரு பெஸ்ட் டிவோட்டி அப்படின்றத வந்து காட்டுவீங்க பாபாவுக்கு. ஏன்னா அவரை உருகி வேண்டுவீங்க, மனசார வேண்டுவீங்க. எந்த ஒரு ஃபேஷனான வேண்டுதல் உங்கள்கிட்ட இருக்காது. நீங்கள் வந்து உட்காந்து ரொம்ப நேரம் உட்காந்து சாண்ட் பண்ணி வேண்டதை விட உங்களோட மனசில் ஒரு பியூரான தாட்டை வச்சு அவர்கிட்ட வேண்டிங்கனாலும் நீங்கள் மனசில் நினச்சதை மேனிஃபெஸ்ட் ஆக்கிடுவார். அதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்துச்சு. ஸோ அதனால உங்களோட வேண்டுதல் எப்படி இருந்தாலும் சரி, உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் பவர் உங்களுக்கு ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. அதை ரொம்ப நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்க தடங்கள்லேருந்து ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கான அமைப்புமே நல்லா இருக்குது. சில இடத்துல வந்து நீங்கள் ஒரு ப்ராப்ளம்லாம் வந்து உங்களை அறியாமலே ட்ராப் ஆகிருப்பீங்க, அதில் எல்லாம் இருந்து விடுபட்டு கூட்டிகிட்டு வர்றது பாபா தான். சில என்ன சொல்கிறது, ராங்கான போகிற வேண்டிய பாதையிலேருந்து உங்களை கட் பண்ணி கூட்டிகிட்டு வராரு. அப்போ வந்து உங்களுக்கு என்ன, எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்கும். ஆனால் வந்து அந்த ஃபீல் வந்து அந்த கஷ்டம் கிடையாது, உங்களுக்கு வரக்கூடிய ஃப்யூச்சரை வந்து நல்லதாக காட்டுறதுக்காக அந்த கஷ்டத்தை கொடுத்துருக்காரு. அதனால நீங்கள் கரெக்டான பாதையில் தான் போயிட்டுருக்கீங்க. உங்களோட ஹார்ட்டையும் உங்களோட மைண்டையும் சாஃப்டாக வச்சுக்கோங்க. எந்த இடத்துலையும் நீங்கள் டென்ஷனே ஆயிக்க வேணாம். எல்லாமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃப்ளோவில் தான் நடந்து போயிட்டுருக்கீங்க. ஓகே, இதுதான் நம்ம 3 நிமிஷங்களுக்கு உண்டான மெசேஜ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட வாழ்க்கையில் பாபானால் நடந்த மிராக்கிள்ஸை கண்டிப்பாக எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் மந்த் வீடியோவில் உங்களை பற்றி கண்டிப்பாக இங்கே பேசுவோம். தேங்க்யூ.